லவ்வி கேஸ் நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு அழகான ஒரு பிள்ளையர் செஞ்சோம். எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்மண் தேடி போயிட்டு இருக்கும் பார்த்துருங்க. செம்மண்லாம் செஞ்சாதான் சூப்பராக இருக்கும். அப்புறம் செம்மண் கட்டிலாம் பறக்கி சாக்கில் போட்டு கம்பு வச்சு உடச்சி மாவு போல அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாருமே சேர்ந்துருந்து விரச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தம்பி வேற அப்படியா செம்மண்ணை நல்லா விரசி முடிச்ச அப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு பிள்ளையார் செய்ய தொடங்கிட்டேன். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அரிசி மாவுல பிள்ளையார் செஞ்சு வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. பிள்ளையார் செய்யும் போது கொஞ்சம் பயமாட்ட தான் இருந்துச்சு. ஏதோ ஒழுங்கா செஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி. ஆனா பிள்ளையார் ஆசீர்வாதத்துல கிட்டத்தட்ட நம்ம நினைச்சது போலவே வந்துடுச்சு. உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நீங்க எல்லாரும் ஹார்ட்டை மட்டும் போட்டுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு தலையில தலைப்பாலம் எடுத்து வச்சு லட்டுக்கு கையில போட்டக்கூடிய காப்புக்கெல்லாம் பெயிண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிள்ளையாரை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஆயிடுச்சு. பிள்ளையாரை செஞ்சு நம்ம தம்பி கையில கொடுத்துட்டோம். அவன் வீட்டுல வச்சு பூஜைல வர நான் போட்டுருவேனே அப்படி சொல்லிட்டு இருந்தா. ஏற்கனவே வீட்டுல போய் பார்த்தா பிள்ளையார்லாம் வர செஞ்சு வச்சிருக்காங்க. பிள்ளையார்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா நம்ம கன்னியாகுமரியில எந்த ஊர்ல எல்லாம் பிள்ளையார் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே.